நீண்ட நாளுக்கு அப்புறமா ராண்டி ஆர்டன் ரிங்குகளை வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. மக்கள் எல்லாருமே ராண்டி ஆர்டனுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 110 நாளுக்கு அப்புறமா ராண்டி ஆர்டன் அரங்கத்துக்குள்ள வந்து மக்கள் மத்தியில் பேசலான்னு ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துக்கு கோடி ரோட்ஸ் வந்துட்டாரு. நீ எப்படா பேசலான்னு சொல்லிட்டு ராண்டி ஆர்டனை அடிக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாரு. ஆனால் ராண்டி ஆர்டன் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டாருங்க. இப்போ கோவத்தின் உச்சியில் இருக்கிறாராம் கோடி ரோட்ஸு. ஏன்னா ராண்டி ஆர்டனால தானே அந்த டைட்டில் ஆப்பை சொன்னி போயிடுச்சு. ராண்டி, நான் உன்னை ரசல்மேனியாலேயே வந்து வீழ்த்திட்டேன். நீ உன்னுடைய ஸ்டூபிட்டான கூட்டத்துக்கூட சேர்ந்து என்னை வீழ்த்தலான்னு சொல்லிட்டு ரசல்மேனியாலேயே ட்ரை பண்ணேன். அது எல்லாத்தையும் மீறி நான் வந்து என்னுடைய டைட்டிலை தக்க வைத்து கொண்டேன். மறுபடியும் நீ என்னுடைய லைனில் கிராஸ் ஆகிறல்ல, இது உண்மையிலேயே மோசமான விஷயம். ராண்டி, நான் உன்னை சாகடிக்கணும், உன் கூட மோதணும். இப்போவே இந்த இடத்துலையே என் கூட மோததுக்காக நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இதை கேட்ட ராண்டி ஆர்டன், போதும் கோடி, நிப்பாட்டு. உன்னுடைய எமோஷனல் ட்ராமா எல்லாமே இந்த இடத்துல செல்லுபடியாகும் நினச்சிட்டு இருக்கிறியா? நீ என்னுடைய மோசமான வெர்ஷனை ரசல்மேனியாவில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? என்னுடைய வெர்ஷன் ஃபார் த ரசல்மேனியா, உன்னுடைய டைட்டில் நான் பிடுங்கி 15 டைம் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஆனால் உண்மையிலே இந்த வைப்பர் நஞ்சு கலந்த அந்த விஷம் கலந்த அந்த ராண்டி ஆர்டன் உள்ளதாக இருந்தான். என்னமோ தெரில கோடி, உன்னை பரிதாபமாக நான் விட்டு பார்த்து இப்போ நீ கடைசியில் ஏன் முன்னாடியே வளர்ந்து நிற்கிற? கோடி, இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ என்னுடைய 15 டைம் வெர்ஷன் ஆஃப் த ராண்டி ஆர்டனை தானே பார்த்த. அதுக்குள்ளே ஒரு வைப்பர் இருக்கான், ஆப்பெக்ஸ் ப்ரோடர் இருக்கிறான். அந்த ஆப்பெக்ஸ் ப்ரோடரை நீ இதுக்கப்புறமா பார்க்க போகிற. கோடி, நான் ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னை சித்திரவதை பண்ணுவேன். அதுக்கப்புறமா தான் என்னுடைய அடுத்த குறிக்கோளை நோக்கி போவேன். கோடி, இதுக்கப்புறமா நீ பார்க்காத ஒரு புது வெர்ஷன் ஆஃப் த ராண்டி ஆர்டனை நீ பார்க்க போகிற. ராண்டி, நீ ஒன்று புரிஞ்சுக்கோ. உன்னை மாதிரியே முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஜான்சனாலேருந்து பல பேர் இந்த இடத்த விட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகியே போயிட்டாங்க. சமீபத்தில் கூட பல லெஜண்ட் வந்து இந்த ரெஸ்லிங் கேரியரை விட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து நீயும் போகிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோ ராண்டி. உன்னுடைய கெரியரை நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் பேசியிருக்காரு. கோடி ரோட்ஸ் vs ராண்டி ஆர்டன் எப்போ ரீமேட்ச் நடக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி